வீராஞ்சனேய ஆஞ்சநேய ராம் ராம நாமாமிருத வானர ரசிகா ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் ராம நாம ஜப பக்த பாலகா ராம நாம ஜப பக்த பாலகா ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் வீர ஆஞ்சநேய ராம் புத்தி பலோ யசோ தைரிய ஸ்வரூப ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் புத்தி பலோ யசோ தைரிய ஸ்வரூப ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் பூத பிசாச அவிச்சார நாசக பூத பிசாச அவிச்சார நாசக ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் வீர ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் பவன குமாரா சிவாம்சதரா ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் பவன குமாரா சிவாம்சதரா ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் பாலய பாலய முரளீதரனுத பாலய பாலய முரளீதரனுத ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் வீர ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் ஆஞ்சநேய 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 ராம ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் ஆஞ்சநேய 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 ராம ஆஞ்சநேய 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 ராம ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் வீர ஆஞ்சநேய ஆஞ்சநேய ராம் ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேய स्वामी की श्री कन्याकुमारी श्री जय हनुमान स्वामी की सद्गुरु महाराज की जानकी कांत स्मरणम जय राम राम श्री रामचंद्र मूर्ति की श्री रामचंद्र मूर्ति की पतित पावन साधु मंडली की जय मधुर मधुर भगवन नाम की जय श्री भारत माता की जय सद्गुरु महाराज की राधे राधे இவ்வளவு தூரம் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய மதுரமான மதுர கீதங்களை அனுபவிச்சோம். இதுக்கு மேல ராமநாமத்தினுடைய மகிமைய எவ்வளவு தூரம் நம்ம அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம அனுபவிக்க இருக்கோம். நீங்கெல்லாம் உங்க செவிகளை இங்க கொடுத்தா போதும். உங்க போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க, இல்லாட்டி வைப்ரேட் மோட்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் கதையை நீங்க எல்லாரும் கேட்டா இந்த ராமாங்கிற நாமத்தினால இவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் இருக்காங்கிறத நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுந்த காலம் இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி. தகுந்த காலம் இந்த ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய காலத்துல நம்ம எல்லாம் இன்றைய தினம் சனிக்கிழமை வேற. சனிக்கிழமை எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணா அதுல ஜெயம் உண்டாகும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்பேற்பட்ட இந்த ஒரு உகந்த ஒரு தினத்துல நம்ம ராமநாமத்துடைய மகிமைய ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துல அமர்ந்து அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு கேட்கறது அப்படிங்கிறது பரம பாக்கியமான ஒரு விசேஷம். இப்ப நம்ம எல்லோரும் கதைக்குள்ள போகலாம். எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிப்போம். நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கூப்பி நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். மைக்ல பேசுற என்ன உட்பட எல்லோருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனையை இப்ப நம்ம எல்லோரும் மனதால நினைச்சு ஆஞ்சநேயர்கிட்ட முதல்ல பிரார்த்தனையை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கதைக்குள்ள கவனிக்கலாம். அது வரைக்கும் நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி கைகளை கூப்பி இந்த நேரத்துல ஆஞ்சநேயருடைய சன்னதியில ஆஞ்சநேயரை நினைச்சு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோமோ அந்த பிரார்த்தனையை மனசால நினைச்சு பிரார்த்தனை செய்யுமாறு அன்போட கேட்டுக்கிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்து போங்க, பேச வேண்டாம். கண்டிப்பா சொல்றோம், நாங்க பல ஊர்கள்ல போய் பேசியிருக்கோம், பல தடவை இந்த உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இதனுடைய வைப்ரேட் நமக்கு இப்ப தெரியாது, ராமநாம சொல்ல சொல்ல தானாக தெரியும்னு சொல்லுவார்கள். அதனால நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி கைகளை கூப்பி மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை செய்ய
செய்யுமாறு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. जीवन स्मरणं गोविंदा गोविंदा सदानंद स्वरूपं कृष्णदास्य प्रियं शुद्धबालक हृदयं सद्गुरुं शरणं प्रपद्ये दीनवात्सल्य स्वभावं नाम कीर्तन प्रियं मधुर भाव हृदयं सद्गुरुं शरणं प्रपद्ये भव्य गुणालय निधिं भागवत शंख प्रियं उदार गुण हृदयं सद्गुरुं शरणं प्रपद्ये हरिभक्ति प्रकाशकम् अनंत कल्याण गुणसागरं सात्विक भक्त हृदयं सद्गुरुं शरणं प्रपद्ये प्रदीक्षणं लोहानुग्रहकरं पुलंकांगित गात्रं प्रेम पूरित हृदयं सद्गुरुं शरणं प्रपद्ये काषाय दंडकरकादि विभूषितांक वैराग्य भाग्य जलदे करुणानिधे त्वं संसार कूपपतितस्य समाकुलस्य भूतेन्द्र देवा मम देहि करावलम्बम् हरे रामेदि कृष्णेदि नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रिय दर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेगं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वं मरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् सद्गुरुनाथ महाराज की जय गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा राधे राधे நம்ம சேனியர் தெருவுல இருக்கக்கூடிய ஜெயவீர ஆஞ்சநேயருடைய சன்னதியில ஆஞ்சநேயருடைய ஒரு பரம கிருபையினால ஆஞ்சநேயர் ஜெயந்தியில நாம எல்லோரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்றதும் பகவானுடைய நாம குணங்களை காதால கேட்கறதும் நாம பல கோடி ஜென்மாக்கள்ல நாம பண்ண ஒரு புண்ணியத்தின் பலனா அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறோம். நம்ம பாரத தேசம் அப்படிங்கிறது ஒரு பவித்திரமான ஒரு பாரத தேசம். அந்த பாரத தேசத்துல இல்லாதது அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. இந்த பாரத தேசத்துல தான் 63 நாயன்மார்கள் அவதரித்தார்கள். இந்த பாரத தேசத்துல தான் 12 ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். இந்த பாரத தேசத்துல தான் அஷ்டதாசர்களும் அவதாரம் பண்ணினார்கள். இந்த பாரத தேசத்துல தான் பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய அநேக சந்துக்கள் இந்த பாரத தேசத்துல தான் அவதாரம் பண்ணினார்கள். இங்கதான் பகவானுடைய அவதாரமும் இந்த பாரத தேசத்துல தான் ஏற்பட்டது. பகவானுக்கு அநேக கோவில்கள் இந்த பாரத தேசத்துல தான் இருக்கு. சப்த தீர்த்தங்களும் இந்த பாரத தேசத்துல தான் இருக்கு. மோட்சபுரிகள்னு சொல்லக்கூடிய 7 மோட்சபுரிகள்ல 6 மோட்சபுரி எங்க இருக்கு அப்படின்னா நார்த் சைடு இருக்கு. ஆனா ஒரே ஒரு மோட்சபுரி எங்க இருக்கு அப்படின்னா சவுத்ல இருக்கு. அதுவும் எங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்யமான ஒரு சேத்திரம். அந்த காஞ்சிபுரத்துல பெருமாளுக்குன்னு ஒரு கோவில், சிவபெருமானுக்குன்னு ஒரு கோவில், அம்பாளுக்குன்னு ஒரு கோவில், அப்படி ஒரு அழகான ஒரு தேசம் அந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு பாரத தேசம். இந்த பாரத தேசத்துல தான் அந்த காஞ்சிபுரமும் இருக்கு. இந்த சப்த மோட்சபுரிகள்ல ஒண்ணு சவுத் சைடு இருக்கு அப்படின்னா அதுவும் காஞ்சிபுரமே அப்படின்னு இந்த சப்த மோட்சபுரிகளும் சரி, சப்த தீர்த்தங்களும் சரி, இவ்வளவு கோவில்களும் சரி,
இவ்வளவு மகான்கள் அவதரிச்ச இந்த புண்ணிய பூமியில நமக்கும் அழகான ஒரு மனித பிறவி அப்படிங்கிறது பகவானுடைய கிருபையினால நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆடுதுறைன்னு ஒரு ஊரு. அந்த ஆடுதுறைக்கு பக்கத்துல கோவிந்தபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாகவத கிராமம் இருக்கு. அந்த கோவிந்தபுரத்துல சங்கரர் மடத்து வழியா வந்த 59வது பீடாதிபதி, அவருடைய பெயர் பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர் அவருக்கு. அவரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு இன்னைக்கும் அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சதா சர்வ காலம் ராம 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 ராமன்னு ராம நாமத்தையே சொல்லிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகாத்மா அந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தான் வாழும் போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருப்பார். யாரையாவது பார்த்தாரேனால் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுனா ராம நாமத்தை கொடுக்கணும்னு தோணும். அப்படி ராம நாமத்தை கொடுக்கும் போது எல்லாரையும் ராமநாமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது அதுல உங்களை மாதிரி ஒரு பாகவதோத்மார் ஒரு கேள்வி கேட்டார். ராமானு சொன்னா புண்ணியம் வருமானு ஒரு கேள்வி கேட்டார். ராமானு சொன்னா புண்ணியம் வருமானு ஒரு கேள்வி கேட்டார். கேட்ட உடனே சுவாமிகள் நாளைக்கு வாப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லல, அடுத்த வாரம் வா சொல்றேன்னு சொல்லல, அடுத்த மாசம் வா சொல்றேன்னு சொல்லல, அடுத்த வருஷமா வா சொல்றேன்னு சொல்லல. ஒரு க்ஷணம் அவங்க கேட்ட அந்த பாகவதோத்மார் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, பல கோடி ஜென்மாக்கள்ல புண்ணியம் யார் ஒருத்தர் வச்சிட்டு இருக்காரோ அவர்களுடைய நாக்குல தான் 2 அக்ஷரம் கொண்ட ராமாங்கிற நாமமே வரும்னு சொன்னார். 2 அக்ஷரம், வெறும் 2 அக்ஷரம் ராம. அந்த ராமங்கிற நாமத்தினால அவ்வளவு நன்மைகளா சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு அநேக சரித்திரங்கள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ராமாயணத்துல அவ்வளவு சரித்திரங்கள் இருக்கு, பாகவதத்துல கிருஷ்ண சரித்திரங்கள் அவ்வளவு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ராமநாமத்தினுடைய மகிமைய இன்னைக்கு ஒரு அடியாருடைய வாழ்க்கையில நடந்ததை வச்சு நாம எல்லோரும் இங்க அனுபவிக்க போறோம். நீங்க எல்லாரும் கேட்கணும். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், ஆஞ்சநேயர் கண்டிப்பா நான் சொல்ற ராமநாமத்தை கேட்கிறாரா? ஆஞ்சநேயர் நான் சொல்ற ராமநாமத்தை கேட்கிறாரா? நான் வாங்கி கொடுக்கிற துளசி மாலைய அவர் ஏத்துக்கிறாரா? நான் கொடுக்கக்கூடிய பால் பிரசாதத்தை ஆஞ்சநேயர் ஏத்துக்கிறாரா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு தான் இந்த நடந்த சம்பவம். இன்னைக்கும் இருக்கார்கள் அவர்கள் எல்லாம், நம்ம எல்லாம் அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு நடந்த சம்பவத்தை தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்க போறோம். நீங்க எல்லாரும் செவி நல்ல கொடுத்து கேட்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியும், என்ன அது அப்படின்னா, எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்க ராமாயணம் நடக்கிற இடத்துல பாராயணம் பண்றதுக்கு நிறைய பாகவதர்கள்லாம் வரும்போது ராமாயண கட்டத்தை அப்படி பாராயணம் பண்ணும்போது அந்த ராமாயணம் சொல்றவருக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு மேடை போட்டிருப்பார்கள். அதுல ஒரு விரிப்பு விரிச்சிருப்பாங்க, அதுல ஒரு கோலமிட்டு 2 புஷ்பங்களை அதுல வச்சிருப்பாங்க. ஆனா அதுல யாரும் உட்கார மாட்டாங்க. என்னங்க சார் மேடை போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க, பூ போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்க, கோலம் போட்டிருப்பாங்க, விரிப்பு விரிச்சிருப்பாங்க, அப்ப யாராவது வந்து உட்காரணும்லாங்க, அப்ப யாருமே உட்கார மாட்டாங்கன்னு சொல்றீங்களே, என்ன சார் இது அப்படின்னா சொல்றேன் கேளுங்க. அங்க யாரு இருப்பா அப்படின்னா கண்களுக்கு தெரிய மாட்டார். என்னது? கண்களுக்கு தெரிய மாட்டார். ஆனா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வர்றது ஐதீகம். ஆஞ்சநேயர் வர்றது ஐதீகம். என்ன சார் 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இன்னைக்கும் எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த ராமாயணம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல அழகா ஒரு மேடை. யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிக்கு. அப்பேற்பட்ட ராமாயணம் எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தமிழ்ல, நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே. அந்த தமிழ்ல ராமாயணத்தை எழுதி கொடுத்தவருடைய பெயர் கம்பர்னு தெரியும் இல்லையா? அந்த கம்பரும் இதே பாரத தேசத்துல தான் அவதரிச்சார். அதுவும் நாம வசிக்கக்கூடிய பக்கத்திலேயே தான் இருந்தார் கம்பர்.
இங்க எல்லாம் நீங்க மாயவரத்துக்கு பக்கத்துல கோமல்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கோமலுக்கு பக்கத்துல தேர் எழுந்த ஊர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஆமருவி பெருமாள்னு ஒரு திவ்ய தேச பெருமாளும் இருக்கார். அந்த ஊர்ல தான் கம்பாழ்வார் அவதரிச்சார். அப்பேற்பட்ட கம்பர் தமிழ்ல ராமாயணத்தை எழுதிட்டே வரும்போது இந்த ராமநாமத்தினுடைய ஒரு ஹைலைட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 வரியில ஒரு பெரிய மகத்தான ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லிட்டு போயிட்டார். என்ன அது அப்படின்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னார் முதல் வரியில. முதல் வரியே எப்படி இருக்குன்னு பாருங்க. நன்மையும் செல்வமும். யாராவது இந்த ரெண்டையும் வேணான்னு சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டோம். சின்ன பையனை கூட கூப்பிட்டு என்னப்பா உனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஜாலியா இருக்கணும் சார். என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? எல்லாரும் இறுக்கமா இருக்கீங்களே, ஆஞ்சநேயர் ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆஞ்சநேயர் என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ரீயா இருங்க. என்ன சொல்லுவான் சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா? ஜாலியா இருக்கணும் சார். சரி, பெரியவங்களை கேட்டா சுகமா இருக்கணும் சார். அந்த சுகம் எதுல இருக்கு அப்படின்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னு சொல்றார் கம்பாழ்வார் தமிழ்ல. அதுலயும் முதல் வரி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. சரி, ராமநாமா நன்மையும் செல்வத்தை மட்டும்தான் கொடுக்குமா சார்னா அப்படின்னா, 2வது வரியில ஒரு பதத்தை போடுறார். என்னன்னு கேளுங்க. திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே. 2வது வரியில என்ன சொல்றார்? திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாம் சுவாமி கிட்ட போன உடனே கன்னத்துல போட்டுட்டு, பெருமாளே நான் அறிஞ்சு பண்ணேனோ அறியாம பண்ணேனோ, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்பா, என்னுடைய பிழைகள்லாம் பொறுத்து காத்து ரட்சித்து என்னை வழி நடத்திட்டு போப்பா அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுறது வழக்கம் இல்லையா? அப்பேற்பட்டவர்களுக்கும் இந்த ராமநாமா ஒரு அரும்பெரும் மருந்தாக இருக்கும்னு கம்பாழ்வார் அழகா சொல்றார். திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே. யாரெல்லாம் நாக்குல ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு போயிடும்னு சொல்லிருக்கு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நானும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரேன், நானும் வெத்தலை மாலை சாத்துறேன், நானும் துளசி மாலை வாங்கி போடுறேன், நானும் பாலாபிஷேகம் பண்றேன், நானும் ஆஞ்சநேயரை வலம் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. யாராரோ வந்து கும்பிட்டு போறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த ஜெயவீரர் அனுகிரகம் பண்றாரு, எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குதேன்னா, அப்ப நம்ம கர்ம வினைகள் தான் எதையோ நடக்க விடாம தடுக்குது. அப்ப அப்பேற்பட்ட கர்ம வினைகள் நடக்க விடாம, நல்லதை நடக்க விடாம தடுக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட அந்த கர்ம வினைகளை போக்க வல்லது எது அப்படின்னா ராமாங்கிற நாமம். ராமாங்கிற நாமம். அப்பேற்பட்ட சரித்திரத்தை தான் சொல்ல போறோம், கேளுங்க. ராமாங்கிற நாமம் நாக்குல வந்துருச்சு அப்படின்னா திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே. சரி, ராமாங்கிற நாமம் இது மட்டுமா பண்ணுமானா, அடுத்து 3வது வரியில சொல்றார், ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நல்லா கேளுங்க. உங்க அப்பா பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா சொல்லிடுவோம் எல்லாருமே, எங்க அப்பா பேரு என்னது. சரி, உங்க அப்பாவோட அப்பா பேரு என்னது அப்படின்னா என் தாத்தா பேரை சொல்லிடுவேன். சரி, உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா பேரு என்னது, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லுவேன். உங்க அப்பாவோட 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 அப்பா பேரு என்னது, மண்டைய சொறிவேன். அப்பாவோட 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 அப்பா பேர் என்னது, தெரியாதுன்னு கையை விரிச்சிருவேன். தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அதுதானே, எனக்கு மட்டுமா உங்க எல்லாருக்குமே வா, உங்க எல்லாருக்குமே தானே, ரைட்டு. அப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு ஆனா ஜெயவீரர் ஆஞ்சநேயர் கோயில்ல உட்கார்ந்து ஹரே ராமா சொல்றோம், ராமநாமா சொல்றோம், இது உண்மையானது. நாளைக்கு 21ஆம் தேதி 12வது மாசம் 2025ல ஞாயிற்றுக்கிழமையில சாயங்கால வேளையில இதே இடத்துல வந்து நான் ஹரே ராமா சொல்றதுக்கு நான் கரெக்டா வந்துருவேன் சார் அப்படின்னா என்னால என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமானா அதுவும் டவுட்டா தான் இருக்கு. அதுவும் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், செய்தியில பாக்குறோம். என்ன பாக்குறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு தான் சார் அவன், நானும் அவரும் ஒன்னாதான் சார் வாக்கிங் போனோம், ஆனா போகும்போதே எதை நெஞ்ச பிடிச்சான் சார்,
அப்படியே உட்காந்துட்டா சார், இப்ப பார்க்க ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான் சார் அப்படின்னா, அப்ப உடம்புல இருக்கக்கூடிய உயிருக்கு யாருமே என்ன செய்ய போறது இல்ல, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்ப எங்க இருந்து வந்தோம்னு யாருக்கும் தெரியல, எங்க போக போறோங்கிறதும் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு இந்த இடத்துல இருந்துட்டு ஆஞ்சநேயருடைய அருளால என்ன பண்ணலாம்னா, நாக்கால ராமநாமத்தை சொல்லலாம்ங்கிறத பல வருஷத்துக்கு முன்னாடி கம்பாழ்வார் ரொம்ப அழகா சொல்லிட்டார். என்ன சொன்னார்? பிறக்கிறோம் இறக்குறோம், இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபடணும்னா நாக்குல ராமாங்கிற நாமம் இருந்தா உனக்கு இறைவனுடைய பதம் உயர்ந்த முக்தி கிடைக்கும் அப்பான்னு அழகா சொல்லிட்டார். ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. நாலாவதா ஒரு வரி சொல்றார், முக்கியமானது, எல்லாரும் நல்ல காதை தீக்கி வச்சுட்டு கேட்கணும். என்ன தெரியுமா சொல்றார் நாலாவது வரியில? இன்மயிலே. என்னது இன்மயிலே அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ் அகராதியில அப்படின்னா, ராதேகிருஷ்ணன குழந்தையெல்லாம், ராதேகிருஷ்ணா கொஞ்சம் பேசாம கேட்கணும், பேசக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகுங்க. நாலாவது வரியில ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா, இன்மயிலே. இன்மைனா என்ன அப்படின்னு அர்த்தம்னா கஷ்ட காலம்னு அர்த்தம். என்ன காலம்? என்ன காலம்? என்ன காலம்? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, பரவாயில்ல, பெரிய பாகவதர்களா இருக்கீங்க, சூப்பர். என்ன காலம்? கஷ்ட காலம். சார், என் கஷ்ட காலத்துல யாரு சார் உதவிக்கு வருவா? திரௌபதிக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தது. திரௌபதி என்ன பண்ணானா, கைய ரெண்டையும் மேல தூக்கினா, கோவிந்தான்னு நாமத்தை சொன்னா, கிருஷ்ணர் ஓடோடி வந்து காப்பாத்தினார். கஜேந்திரன்ற ஒரு யானைக்கு முதலையோட வாயில அகப்பட்டு ஒரு கஷ்ட காலம் வந்தது. அந்த யானை என்ன பண்ணுச்சு, ஒரு தடாகத்துல இருக்கக்கூடிய தாமரப்பூவை பறிச்சு ஆதி மூலமே நாராயணாங்கிற நாமத்தை சொன்னது. பகவான் சக்கரத்தை அனுப்பிச்சு முதலையையும் யானையும் சாப விமோசனம் கொடுத்து கஷ்ட காலத்துல இருந்து காப்பாத்தினார். ஒரு பழக்கூடையில பழத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருந்தா, பழமே விற்க மாட்டேதுன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கும் போது எல்லா பழத்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு கிருஷ்ணர் வாங்கிட்டு அந்த பழக்கூடையில வைரத்தையும் வைடூரியத்தையும் நெப்பி விட்டா. கஷ்ட காலத்துல கிருஷ்ணனை நினைச்சதுனால அவளுக்கு ஒரு நல்ல விமோசனம் உண்டாச்சு. குப்ஜைன்னு ஒரு கிழவி இருந்தா, கம்ச மகாராஜாவுக்கு டெய்லி சந்தனத்தை அரைச்சு 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 கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த சந்தனத்தை அரைச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த குப்ஜைங்கிற கிழவிக்கு முதுகுல 3 கூண் இருந்தது. ஒரு கூண் இருந்தாலே நிமிந்து பார்க்க முடியாது, ஆனா அவளுக்கு 3 கூண் இருந்தது. அப்போ ஒரு நாள் சந்தனத்தை அரைச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் போது, இந்த கிருஷ்ணர் இந்த கம்சனுக்கு இத்தனை நாள் கொடுத்துட்டு இருக்கோமே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தா அந்த கிருஷ்ணருடைய அந்த நீல மேகத்துல தடவிட்டானா எனக்கு ஒரு பரம சந்தோஷமா இருக்குன்னு கிருஷ்ணருடைய சகவாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தா குப்ஜை. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த குப்ஜை நடந்து வந்துட்டு இருக்கும்போது, கிருஷ்ணர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணரே வழிய போய் கேட்கிறான் குப்ஜைட்ட, என்ன பாட்டி கொண்டுட்டு போறேன்னு? சந்தனம் கொண்டுட்டு போறேன்டா கண்ணா. யாருக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்க? கம்சனுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். வருஷம் ஃபுல்லா அவருக்கு தானே கொடுக்குற, இன்னைக்கு ஒரு நாள் சந்தனத்தை நான் பூசிக்கட்டுமான்னு கேட்கிறான். உடனே கிருஷ்ணர் பூசிட்ட உடனே இவர் எப்படி குளிர்ச்சியானதோ, குளிர்ச்சியான உடனே அந்த குப்ஜையுடைய கிளவியா இருந்தவ அதிபுர சுந்தரியா மாத்தி கொடுத்தான். கிருஷ்ணருடைய சகவாசம் ஏற்பட்டது. கிருஷ்ணருடைய நாமத்தை நாக்கால சொன்னதுனால அந்த குப்ஜைக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைச்சது. அதே மாதிரி குசேலன், குசேலனுடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல தர்திரியனா இருந்தால் அவ்வளவு வதவதன்னு குடும்பம் அப்படி இருந்தது. அப்ப அவ மனைவி கல்யாணி சொல்றா, உன் ஃப்ரெண்டு தானே கிருஷ்ணர், கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வந்தா துவாரகாதீசனா இருக்கானே, அவன் ஏதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணுவானேன்னு நினைச்சு அனுப்பிச்சு விடுறா. யார? குசேலர. சரி, வெறும் கையை வீசிட்டு போக வேணாம்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய நெற்பொடியை அள்ளி கையில கொடுத்து அனுப்பிச்சு விடுறா. போய் பார்த்தா கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னுடைய பாலிய நண்பனா இருக்கானேன்னு சொல்லிட்டு வரவேற்கிறார். யார? குசேலர. குசேலரை வரவேற்றுட்டு குசேலர் கிழிஞ்சு போன வஸ்திரத்துல அந்த அவுளை வச்சிட்டு இருக்கான். அந்த அவுளை ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிக்குங்கிறதுக்காக அந்த அவுளை வாங்கி வாயில போட்டார். கிருஷ்ணருடைய சகவாசம் ஏற்பட்டது குசேலருக்கு. வீட்டவே வேற மாதிரி மாத்தி விட்டுட்டார் கிருஷ்ணர்.
அப்ப கிருஷ்ணருடைய நாமமோ, கிருஷ்ணருடைய சகவாசமோ, ராமருடைய நாமமோ, ராமருடைய சகவாசமோ யாருக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட பகவான் அவருடைய அருளால சுலபமா நடத்தி கொடுப்பாருங்கிறதுக்கு இந்த பகவான் நாமமே சான்று. உங்களுக்கு இன்னமும் அழகா சொல்லணும் அப்படின்னா, சபரின்னு ஒரு வேடு வச்சு இருந்தா அவ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, அவருடைய குருநாதர் மதங்க முனிவர், அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்தை கூட்டுற வேலை பார்த்தா. கூட்டிட்டே இருக்கும்போது அந்த குருநாதர் கேட்டார், யாருடா ஆசிரமத்தை டெய்லி கூட்டுறது அப்படின்னு கேட்கும் போது, குப்சை ஒரு பாட்டி இருக்கா, சபரின்னு ஒரு பாட்டி இருக்கா, அவதான் கூட்டி டெய்லி கிளீன் பண்றான்னு சொல்லும் போது, அந்த மதங்க முனிவருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நல்லா கேளுங்க. மதங்க முனிவருக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, அவர்கிட்ட வேதம் படித்த பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் இருந்தார்கள். அப்ப அவருக்கு நடக்கிறது தெரியும், நடக்க போறதும் தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதுவும் தெரியும். இப்ப அந்த மதங்க முனிவருக்கு தான் எப்ப அந்திம காலத்தை முடிச்சுக்க போறோங்கிறதும் தெரியும். அப்ப ஒரு பெரிய யாகத்தை உண்டு பண்ணி அதுல